सेनाय धीमहि सेनाय धीमहि रुद्र प्रचोदयात् ओम महा तत्पुरुषाय विद्महे देवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे ओम महासेनाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय विद्महे 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 महासेनाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ओम तत्पुरुषाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् சிவனுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் சொல்லிட்டு 1008 மந்திரம் சொல்லுவோம். எல்லாரும் இங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு வில்வா அர்ச்சனை இந்த அர்ச்சனை பண்ணி போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு பூ இந்த அர்ச்சனை வாங்கிட்டு போங்க. ரொம்ப சுபிட்சமா இருக்கு நம்ம குடும்பம். சரி எங்க முருகசாமி எங்க தாலி கோயிலாடி வாங்க அங்கலாமா உனக்கு இங்கதான் வேலை அங்க வேலை இல்ல சரியா? அவங்க யார பாக்குற வாசாமி இங்க வா. இப்ப அங்காளமணி வா. முதல் ஒரு ஸ்பெஷல் வேலை செய்ய நீதான் செய்யக்கூடாது. அதனால இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் சுபிச்சிக்கணும். ரொம்ப நல்லது சரிங்களா? இந்த சிவனுடைய மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பெண்கள் தான் கடவுள்னு சொல்லியிருக்கேன். நான் பெண்கள் தான் கடவுள் சொல்லியிருக்கேன். ஏமா யாரும் பேசுறத அடிச்சு போடுற மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சிவனுடைய மந்திரம் சொல்றது நம்மளால முடியாது. அதே வீரம் சொல்றோம்னா நம்ம கொடுத்த பெரிய வரம் சரிங்களா? ஓம் நமச்சிவாயா 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் அழுத்தும் நமச்சிவாயா. இந்த ஓம் நமச்சிவாயா எழுத்து 5 எழுத்து அவரை அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சது. காக்குறது அவர் தான், அழிக்கிறது அவர் தான். படைத்தல் காத்தல் அடித்தல் ஓம் நமச்சிவாயா. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மந்திரத்தை நம்ம சொல்றது சுபச்சு ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு ஓம் நமச்சிவாயா சிவாய நமக அப்படின்னு சொல்லலாம். இவரு ஒரு காலத்துல ஐயா நம்முடைய பக்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல, மென்டல்னு சொல்லலாம் பைத்தியக்காரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஓம் சக்தி குருசாமி எத்தனையோ 1000 பேர் கூட்டு வழிநடத்திருக்கா அப்படி சரிங்களா? அன்னைக்கு கடவுள் இந்த அப்படி இன்னைக்கு அவரை சோதிக்கிற அப்படி, ஆனால் அது எந்த குறையும் இல்லை, இருக்கா அப்படி நல்லா இருக்கா அப்படி. இன்னைக்கும் அவருடைய லிங்கத்தை என்ன சொன்னானே, அவர் முருகன் பள்ளம் அவர் லிங்கத்தை எட்டு வந்து வாசம் இங்கே பூஜை பண்ணணும். அவர் அங்கேயே பூஜை பண்ணி எட்டு அப்படி பரவாயில்ல. இன்னைக்கு 2 டைம் பூஜை. இன்னைக்கு யாரும் தூங்கக்கூடாது தெரியுங்களா? தெரியுமா? ஏன்னா இந்த சிவராத்திரியில சிவனுடைய மந்திரம் சொல்லணும். தூங்காம இருக்கிறது என்ன பண்ண, நிறைய போட்டிகள் வைப்பாங்க, நிறைய டைம் பாஸ் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க சரிங்களா? உங்களால முடிஞ்ச வரைக்கும் தூங்காம 5 கால பூஜை பண்ணுவோம் சரிங்களா? பார்க்கலாம், தூங்காம இருங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா பெண்கள் வந்து கருவை சுமக்கிற ஒரே பாக்கியம் உங்களை தான். அதுக்கு பேர் உள்ள கருவறை கற்பகிரகம், அந்த உள்ள கோயிலுக்குள்ள போறது. அப்படிப்பட்ட நம்ம அங்காளம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் அகிலாண்ட ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி நமது அருள்வாக்கு முக்கன் முருகன் சாமி அவர்கள் இந்த மகா சிவராத்திரியில் அந்த அகிலாண்ட கோடி பெருமனை அங்காளம்மா மாங்கல்யம் போட்டு
நமக்கு அருள் வாழ்க்கை அருள் வாக்கு பாலிக்க இருக்கின்ற நாளை மறுநாள் நாளை சாயந்தரம் நாளைக்கு மசன திருவிழா. இன்னைக்கு 5 கால பூஜை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் யார் தூங்காமல் இருக்குமோ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? நம்ம அதுவும் டைம் பாஸ் பண்ணுவோம், இதை பண்ணுவோம். இந்த செவ்வாடை போடுறதுக்கு ஒரு விஷயம் கேட்டிருக்கணும். எல்லாரும் போடுறோமா? போடுறதில்ல இல்லையா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துருக்கணும், அதுதான் உண்மை. அந்த மாதிரி நமக்கும் ஒரு இந்த மாலை போட்டுனே அந்த கழுத்துக்கு என்ன அழகு. ஒருத்தர் சாமி வந்து ஆடுறாங்க, நிறைய பேர் பஸ் சிரிக்கிறாங்க. ஆனால் சாமி வந்து ஆடும்போது யாரா பக்கம் பிடிச்சி பாருங்க. ஏமா கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலில் பூஜை பண்ண கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனோம். ஒருத்தர் சாமி இந்த மாதிரி சாமி வந்துருச்சு. ஓட்டு அப்படி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஓடிட்டு அப்படி பின்னாடி நான் ஓடுறேன், இங்கேருந்து ஓடுறேன். எவரும் கிட்ட போனால் அப்படியே கழுத்தை கடிக்க ரத்தம் குடிக்கிட்டு இப்படி போகிறோம். அப்படி அவ்வளோ வேகமாக வர அப்படி. அங்காளம்மா, அவள் அங்காளம்மா வந்து அக்னியில் பிறந்தவ, நெருப்பில் பிறந்தவ. நமக்கு 2 கண்ணு, ஆனால் அம்மாளுக்கு 1000 லட்சம் கண்ணு. அந்த கண்ணில் ஒரு கண்ணு திறந்து பார்த்தா கூட நம்மளுடைய சுபிச்சு நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாரும் கிட்ட போல நான் ஓடுறேன். ஆத்தா உனக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன், உனக்காக தொழில் செய்கிறேன், கோச்சிக்காத, அன்பை சொல்லு அத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி. டேய் எனக்கு ஆனந்தண்டா, எனக்கு 4 கால பலி கொடுறானது. எங்கே கொடுக்குறது? நான் உடனே ஆடு கொடுக்கணும். ஆடை வெட்டுறதுக்கு ஆடு பக்கம் பிடிச்சி வச்சுருக்காங்க, ஆடு கட்டி வச்சுருக்காங்க. கேட்டாங்க, உடனே எல்லாம் கொடுக்க முடியல. அங்கே என்னை தள்ளிட்டு ஓடி வந்து அந்த ஆட்டை அப்படியே உயிரோட பிடிச்சி கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிச்சிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, உடம்பு புல்லரிக்குது. வெட்டில் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆடை வெட்டுறதுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் சாமியே போய் சாமி வந்து ஆக்ரோஷமாக படுக்க வச்சு ரத்தம் கழுத்தை கடிச்சு ரத்தம் பூரா உறிஞ்சிச்சு, உயிர் போச்சு. அதுக்கப்புறம் தான் விளைய ஆடை வெட்டுற அப்படின்னா யாரும் சும்மா செய்வாங்களா யாருன்னா ஐயா அப்படின்வான் இல்லையா? ஆனால் கடவுள் இருக்கா இல்லையா தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த சிவனுடைய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சும் சொல்லணுங்க, ரொம்ப நல்லதுங்க. நம்ம குலதெய்வத்தை நினைக்கணும். நிறைய போன வாக்கியாக்கு போவாங்க. அந்த சாமி எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, பேபி சாமி சொல்ல எழுதிக்கிட்டு பேபி எங்கள் வீட்டில் கஷ்டம் சாமி, எனக்கு எதனா பண்ணு சாமி. ஏமா உன் குலதெய்வத்தை நினைச்சேன். குலதெய்வத்தை நினைக்கிறேன். நான் ஓம் சக்தி மாறி மட்டும் மருவத்திற்கு போகிறேன், குலதெய்வத்தை நினைக்கிறேன். குலதெய்வத்தை நினைக்கணும், அதுதான் உபயோகிச்சோம். அந்த மாதிரி குலதெய்வத்தை ஒரு நாளைக்கு ஒரு டைம் சொல்கிறோம். நம்ம இருமும்போது தும்பும்போது அம்மா தாயின்னு சொல்கிறோம் இல்லையா? என்னைக்கா ஐயோ ஆம்டானே புருஷன் சொல்லிக்கிறீங்களா? சரிக்கிறா என்ன சொல்லிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ அப்பான்றோம் அம்மான்றோம். ஆனால் மனைவி யாரனா ஆம்டே சொல்லிக்கிறீங்க, யாரா புருஷன் சொல்லிக்கிறீங்களா? சரிக்கிறா பாரு பொம்பளை சாமியெல்லாம். அந்த மாதிரி ஓம் நமச்சிவாயா அதை ஒரு நாளைக்கு ஒரு டைம் சொல்லணும் சாமி. 1. 2வது முருகா, கடவுளே ஞான பண்டிதா 6 படை ஆண்டவனே முருகா அப்படி முருகான்னு ஒரு டைம் சொல்லணும். இதை நீங்கள் கற்றுக்க. எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். நல்ல விஷயம் எடுத்துக்காங்க, கெட்டதை விட்டுருங்க. இதை சொல்லணும். இது சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீருங்க. சும்மா வெட்டி உக்கார பேசி